ஹரே கிருஷ்ணா. மனித வாழ்வின் குறிக்கோள் பாகம் 31, அத்தியாயம் 2, பக்குவம் பெறுதல். தன்னுணர்வில் பக்குவம். அதன் தொடர்ச்சி. யசோதானந்தன விரஜன ரஞ்சன. விரஜனங்களை திருப்திப்படுத்துவது மட்டுமே கிருஷ்ணரின் வேலை. கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது அவர்களின் ஒரே வேலை. இது அன்பு பரிமாற்றம். யமுனதிரவனச்சாரி. கோபிகள், கோபாலர்கள், பறவைகள், தேனீக்கள், பசுக்கள், கன்றுகள் எல்லாவற்றையும் திருப்தி செய்ய கிருஷ்ணர் யமுனை நதிக்கரையில் உலாவுகிறார். அவையெல்லாம் சாதாரண பறவைகளோ, தேனீக்களோ, பசுக்களோ, கன்றுகளோ, மனிதர்களோ அல்ல. அவர்களெல்லாம் ஆத்மானுபவத்தின் உச்சகட்டத்தை பற்பல பிறவிகளுக்கு பின் அடைந்தவர்களாகையால் கிருஷ்ணருடன் விளையாடும் தகுதியை பெற்றிருக்கிறார்கள். இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கம் எல்லாருக்கும் கிருஷ்ணலோகம் சென்று கிருஷ்ணரின் நண்பனாக, சேவகனாக, தந்தையாக, தாயாக சேவை புரியும் வாய்ப்பை அளிக்கிறது. இதில் எந்த நிலையையும் ஏற்றுக்கொள்ள கிருஷ்ணர் தயாராக இருக்கிறார். இதை அவர் எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதை சைதன்ய மகாபிரபுவின் போதனை என்ற எமது புத்தகத்தில் விளக்கி இருக்கிறோம். கிருஷ்ணருடன் உறவு பெற சைதன்ய மகாபிரபு மற்றும் அவரது 6 கோஸ்வாமிகளின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். இந்த கோஸ்வாமிகள் எல்லாம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சாடனம் செய்து ஆனந்த நடனம் ஆடினார்கள். கிருஷ்ண கீர்த்தனம், அதாவது கிருஷ்ணநாம சங்கீர்த்தனத்தில் லயித்திருப்பவர்கள் கிருஷ்ண பிரேமை எனும் சமுத்திரத்தில் மூழ்கி விடுகிறார்கள் என்று அவர்கள் போதித்தார்கள். கிருஷ்ணரின் நாமத்தை ஒலித்தவுடன் ஒருவன் பிரேமா சாகரத்தில் மூழ்கி விடுகிறான். அது புனித பக்தியின் அடையாளம். கீர்த்தன சமயத்தில் 6 கோஸ்வாமிகளும் கிருஷ்ண பிரேமை எனும் சமுத்திரத்தில் மூழ்கி விடுவார்கள். இந்த 6 கோஸ்வாமிகளும் சைதன்ய மகாபிரபுவின் மற்ற பக்தர்களுக்கு மட்டுமின்றி பக்தர் அல்லாதவர்களுக்கும் பிரியமானவர்களாக இருந்தார்கள். புனிதமான பக்தன் யாரையும் கண்டு பொறாமைப்படுபவன் அல்ல. ஆதலால் அவனுக்கு எதிரிகள் ஏற்படுவதில்லை. புனிதமான பக்தன் எல்லாரையும் சமமாக பாவிக்கிறான். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை இவர் சொல்லலாம், இவர் சொல்லக்கூடாது என்று அவன் பாகுபாடு செய்வதில்லை. பௌதிக தளத்தில் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஆண், பெண், இது அது என்று இருமையின் காரணமாக வேறுபாடுகள் எழுகின்றன. ஆனால் ஆன்மீக தளத்தில் இந்த வேறுபாடுகள் இல்லை. புனித பக்தன் சம திருஷ்டியுடன் பொறாமை அற்றவனாக இருக்கிறான். அவன் பொறாமை அற்றவனாகையால் வணக்கத்திற்குரியவன். ஒருவன் பொறாமை அற்று இருந்தால் போதும், அவன் வணக்கத்திற்குரியவன் எனலாம். ஏனெனில் பொறாமையற்றிருப்பது ஆன்மீக தளத்தில் மட்டுமே சாத்தியம். பகவத்கீதையும் இதே தீர்ப்பை வழங்குகிறது. பகவத்கீதை 5ஆம் அத்தியாயம் பதங்கள் 18-19. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாஹே ச பண்டிதா சமதர்ஷினஹ இஹைவ தைர்ஜித ஷர்கோ ஏசாம் ஷாம் ஏஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தேஸ்திதஹ. அடக்கமுள்ள சாது உண்மை ஞானத்தின் வாயிலாக கற்றறிந்த தன்னடக்கமுள்ள அந்தணன், பசு, யானை, நாயை தின்பவன் இவர்களை எல்லாம் சமநோக்கில் பார்க்கிறான். ஒருமையிலும் சமத்துவத்திலும் மனம் நிலை பெற்றவர்கள் ஏற்கனவே பிறப்பு இறப்பின் நியதிகளை வென்று விடுகின்றனர். பிரம்மத்தில் நிலை பெற்றதால் அவர்கள் பிரம்மத்தை போன்றே குற்றமற்றவர்களாக இருக்கிறார்கள். சைதன்ய மகாபிரபுவின் கருணையை பெற்றவர்கள் இந்நிலையை எய்தலாம். அவரின் கருணையை பெற்றபின் ஒருவர் பௌதிக மாசு காரணமாக துயரங்கள் அனுபவித்து வரும் மனித குலத்தை உய்விக்க முடியும். அந்த 6 கோஸ்வாமிகளும் அத்தகைய பக்தர்களாய் இருந்தபடியால் அவர்களை நாம் இந்த மந்திரத்தால் வணங்குகிறோம். வந்தே ரூபசநாதனௌ ரகு யுகௌ ஸ்ரீ ஜீவ கோபாலகௌ. இந்த 6 கோஸ்வாமிகளும் உலகில் உண்மையான மதம் ஒன்றை ஸ்தாபிக்கும் நோக்கத்துடன் மத நூல்களை எல்லாம் நுணுக்கமாக ஆராய்வதில் வல்லவர்களாக விளங்கினார்கள். நமக்கு வழிகாட்ட அவர்கள் பல நூல்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். ஸ்ரீல ரூப கோஸ்வாமியின் பக்தி ரசாமிருத சிந்து எனும் நூல் அவற்றுள் மிகவும் புகழ் பெற்றது. பக்தியில் புதிதாக ஈடுபட்டவர்களுக்கு அது ஒரு நல்ல ஆரம்ப வழிகாட்டி. கோஸ்வாமிகள் இரவும் பகலும் கடினமாக உழைத்தார்கள். புத்தகங்கள் எழுதுவது, கீர்த்தனம் செய்வது, ஆடுவது இதுவே அவர்களின் பணி. உண்பது, உறங்குவது, உடலுறவு கொள்வது, பயம் காரணமாக தற்காப்பு செய்து கொள்வது ஆகிய உடல் சம்பந்தமான
தேவைகளிலிருந்து அவர்கள் முற்றிலும் விடுபட்டிருந்தார்கள். உடலுறவு என்ற பேச்சுக்கே இடமில்லை. பயப்படுவதோ பாதுகாப்போ பற்றி அவர்கள் எண்ணுவதும் இல்லை. ஏனெனில் அவர்கள் முற்றிலுமாக கிருஷ்ணரில் மூழ்கியிருந்தார்கள். அதிகமாக போனால் அவர்கள் ஒரு நாளில் 1.5 மணி நேரமே உறங்கினார்கள். உண்பது கூட அநேகமாக இல்லை என்றே சொல்ல வேண்டும். அவர்களுக்கு பசித்த போது யாராவது ஒரு குடும்பஸ்தரின் வீட்டுக்கு சென்று 2 ரொட்டி துண்டுகளை கேட்டு வாங்கி சாப்பிடுவார்கள். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.